வணக்கம் நண்பர்களே. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக டாக்டர் அருண்ராஜ் எம்பிபிஎஸ் IRS அவர்களுடன் என்னோட மருத்துவமனையும் இணைந்து சுகாதாரத்துறையிடம் முறையான அனுமதி பெற்று திருச்செங்கோட்டு மக்களுக்காக திருச்செங்கோட்டில் மருத்துவ முகாம் நடத்தியிருந்தோம். இந்த முகாம்ல மக்களுக்கு பிபி சுகர் அந்த மாதிரி ஒரு ஜெனரல் செக்அப் பண்ணி அவங்களுக்கு உண்டான மெடிசின்ஸ் இல்ல புரோட்டீன் பவுடர் விட்டமின் சிறப்பு அயன் சிறப்பு பூஸ்ட் அந்த மாதிரி மக்களுக்கு தேவையானது கொடுத்துட்டு இருந்தோம். இது நடந்து ஆல்மோஸ்ட் பிப்ரவரி மந்த் முடிச்சிட்டோம். அதாவது இந்த எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே ஆல்மோஸ்ட் எல்லா கேம்பும் முடிச்சிட்டோம். அதை இப்போ ஏதோ நடத்திட்டு இருந்த மாதிரியும் அதை பூஸ்ட் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருந்தது தேர்தல் பறக்கும் படையினர் அதை பிடிச்சிட்ட மாதிரியும் சோசியல் மீடியால ஒரு ஃபால்ஸ் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. இதே மாதிரி தான் பொங்கல் டைம்ல கோல போட்டி கிரிக்கெட் மேட்ச் அந்த மாதிரி போட்டிகள் நடத்தி அதுல வெற்றி பெற்றவர்கள் பரிசுகள் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த மீதியான அந்த பாத்திரங்களை இப்ப அது தேர்தல் பறக்கும் படையினர் தப்பான தகவலை கொடுத்து அதை பதுக்கி வச்சிருக்காங்க. இப்ப அதை விநியோகம் பண்றாங்க அப்படிமா தப்பான தகவலை கொடுத்து அது ஒரு ஃபேக் நியூஸ் மாதிரி ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. எப்படி அந்த கரூர் கூட்ட நெரிசல்ல ஜனநாயக படம் ஷூட்டிங் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய் செய்தியை பரப்புனாங்களோ அதே மாதிரி இப்போ அவர் டாக்டர் அருண்ராஜ் அவர் பேசிய ஒரு மருத்துவர் MBBS படிச்சிருக்காரு. அவர் ஒரு சேவை மனப்பான்மையோட மக்களை அவர் ஓட்டு காசு கொடுக்கல. முகாம்ல கலந்துட்ட பொதுமக்களுக்கு ஏதாவது தேவையான சிகிச்சை வேணும்னா கூட வேற ஹாஸ்பிட்டல் ரெஃபர் பண்ணி சிகிச்சை எல்லாம் பெற்றுக் கொடுத்திருக்காரு. இது திருச்செங்கோட்டு முகாம்ல கலந்த மக்களுக்கு தெரியும். நீங்க என்ன பொய் செய்தி பரப்பினாலும் மக்கள் நம்ப மாட்டாங்க. தேர்தலில் மக்களே இதுக்கான தக்க பதிலடி கொடுப்பாங்க.